அது அவங்க திருவற்றூர் தொகுதிக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, விருப்ப மனு. அவங்க விருப்ப மனு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அன்பில் மகேஸ்வர் வந்து அதே திருவற்றூருக்கு விருப்ப மனு கொடுத்துருக்காரு. அப்போ அன்பில் மகேஸ்வர் கொடுக்க வச்சது யாரு? உதயநிதி அடுத்த வாரிசாக வர்றத அவங்க கனிமொழி விரும்பலை. நம்ம எம்பிலேயே இருந்தால் அண்ணன் வந்து இவங்களை அடுத்த வாரிசாக ஆக்கியிருப்பார். அதை தடுக்கணும். தடுப்பதற்காக இப்படி ஒரு வேலை பண்ணி கொடுத்துட்டாங்கிறதுக்காக அண்ணன் கூப்பிட்டு அவர்களை இது பண்ணி வீடியோவெல்லாம் டிவி இதெல்லாம் போட்டுக்கணுங்களா அப்படின்னு சும்மா இது காட்டுறாங்க ஒழிய கனிமொழிக்கு சீட்டும் கொடுக்க மாட்டாங்க, கனிமொழியை மாநில அரசியலுக்கு கொண்டும் வரமாட்டாங்க. உதயநிதியை விட கனிமொழிக்கு வந்து திமுகவில் அதிக உரிமை இருக்கா இல்லையா? நியாயமாக பார்த்தீங்கன்னா திமுக கருணாநிதி சொத்து கிடையாது, அது அண்ணாதுரை அவர்களுடைய சொத்து. இவரவர்களுக்கு பின்னாடி வந்தது. இருந்தாலும் குடும்ப சொத்து மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்குன்னா உங்கள் குடும்பத்தாரே சொன்னாங்க. அப்போ ஸ்டாலின் அவரை காப்பாற்றி வருது. அதில் இது பண்ண திருவேங்கடத்தை என்கவுண்டர் அடிக்கிறார். என்கவுண்டர் அந்த திருவேங்கடம் தான் இவருடைய தொடர்புக்கு சாட்சி. அப்போ கொலைகேசிலிருந்தே நம்மளை காப்பாற்றி விட்டுருக்காருன்னா அவருக்கு விசுவாசம் காட்டுறாரு. இப்போவும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு காங்கிரஸ்காரன் திமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டான், ஒரு திமுககாரன் காங்கிரஸுக்கு வேலை பார்க்க மாட்டான். போன வரவனுக்கெல்லாம் ஒரு சீட்டா, கருணாசுக்கு ஒரு சீட்டா, எந்த அவர்கிட்ட இருக்கிற கட்சியில் எந்த கட்சிக்குமே வாக்கு சதவீதம்ங்கிறது இல்லையே. பிரேமலதாவை கூப்பிட்டுக்கிட்டு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறீங்க, அப்புறம் வந்து ஒரு 7-8 சீட்டு கொடுக்க போகிறேங்கிறீங்க. திருமாவளவனுக்கு வெறும் 6 அவர் கேட்பாரா இல்லையா? இப்போ யாருமே மகிழ்ச்சியா இல்லையா கூட்டணியில்? எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. கடைசி கொள்ளையடித்த பணத்தை பூரா எலெக்ஷன் டைமில் கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி திரும்பி வந்து அநியாயம் அராஜகம் அக்கிரமம் பண்ணலான்னு தேர்தல் டைமில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சது தப்பு. நல்ல மனைவியாக இருந்தால் கணவனுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. அவர் இந்த டைமில் அவர் மேலே குற்றச்சாட்டு கொண்டு போனால் அவர் வெற்றியை பாதிக்கும். அவர் முதலமைச்சர் ஆக வேண்டிய நம்ம தடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கோம். கோபாலபுரம் குடும்பத்துக்கும் அந்த சங்கீதாவுக்கும் உள்ள ஒரு ரகசிய உறவு ஒன்று இருக்கு. விஜயுடைய பொண்ணு வந்து லண்டனில் படிக்குது, கருணாநிதி இவங்க பேத்தியில் லண்டனில் படிக்குது. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி தூண்டுதல் திமுக கோபாலபுரத்து குடும்பம் இருக்குங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் நேதாஜி டிவியின் உரிமையாளரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திடீர்னு கனிமொழி அவர்கள் நீங்கள் எம்எல்ஏ ஆக போகிறாங்களா, எம்பி பதவி வந்து போக போகுதா, இதனால திடீர்னு இந்த ஒரு மாற்றம்? அதான் அவங்க திருவற்றூர் தொகுதிக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, விருப்ப மனு. அவங்க விருப்ப மனு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அன்பில் மகேஸ்வர் வந்து அதே திருவற்றூருக்கு விருப்ப மனு கொடுத்துருக்காரு. செய்தி வந்திருந்தது. அப்போ அன்பில் மகேஸ்வர் கொடுக்க வச்சது யாரு? அப்போ அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு குழப்பம் வந்துருக்கு. உதயநிதி அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும். உதயநிதி அடுத்த வாரிசாக வர்றத அவங்க கனிமொழி விரும்பலை. நம்ம எம்பிலேயே இருந்தால் அண்ணன் வந்து இவங்களை அடுத்த வாரிசாக ஆக்கிடுவார். அதை தடுக்கணும். தடுப்பதற்காக இப்படி ஒரு வேலை பண்ணி நம்ம ஸ்டேட் பாலிட்டிக்ஸுக்கு வந்துடலாம் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க எம்பியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாது. சீட்டு கொடுத்தா அவங்களுக்கு எம்பி பதவி இது போயிடும், அதுக்கு பை எலெக்ஷன் வரும். அதனால ஏதோ கொடுத்துட்டாங்கங்கிறதுக்காக அண்ணன் கூப்பிட்டு வருங்களை இது பண்ணி வீடியோவெல்லாம் டிவி இதெல்லாம் போட்டுக்காங்கப்பா அப்படின்னு சும்மா இது காட்டுறாங்களே ஒழிய கனிமொழிக்கு சீட்டும் கொடுக்க மாட்டாங்க, கனிமொழியை மாநில அரசியலுக்கு கொண்டும் வரமாட்டாங்க. உதயநிதியை தான் மாநில அரசியலில் தனக்கு வாரிசு அடுத்த வாரிசுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால் விருப்பமனு கொடுத்ததுனால சும்மா பேருக்காக கூப்பிட்டுருப்பாங்க, வேற எதுவும் நடக்காது. கனிமொழி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசியல் வரணும்னு ஆசைங்களா என்ன? ஆமாம், அதனால தான் அவங்க இங்கே போட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறது ரைட்டு தானே. கனிமொழி கேட்குறது தப்பே இல்லை. கனிமொழியும் அரசியலில் இருந்தாங்க, ஸ்டாலின் அரசியலில் இருந்த மாதிரி கனிமொழியும் இருந்தாங்க, அவர் அழகிரியும் இருந்தார். கருணாநிதி அவர்களுக்கு இவங்க 3 பேரும் சொந்த வாழ்க்கையிலையும் வாரிசுகள், அரசியலையும் 3 பேருமே வாரிசுகளாக தான் இருந்தாங்க. அப்போ ஒரு அப்பாவோட சொத்தை வந்து அப்பாவுக்கு இறந்ததுக்கப்புறம் பிரிக்கிறதுனா 3ஐயும் சரிபங்காத்தானே பிரிக்கணும் வாரிசுகளுக்கு இடையே. ஒரு வாரிசு மட்டும் முழு சொத்தையும் எடுத்துக்கிட்டு தான் மகன்னு கொண்டு போனான்.
மற்ற 2 வாரிசுகள் சும்மா இருப்பாங்களா? ஆனா கருணாநிதி அவர்கள் கை காட்டுனது ஸ்டாலின் அவர்கள் தானே சார், என்னோட அடுத்த வாரிசா, இதனால கனிமொழி விட்டுட்டு ஏன் காட்டணும்? அப்படி பார்த்தீங்கன்னா அதே கருணாநிதி மு.க. அழகிரியை வந்து எம்பி ஆக்குனார்ல, மத்திய மந்திரி ஆக்குனார்ல, இவங்களை கனிமொழியை வந்துக்கிட்டு ராஜ்யசபா எம்பி ஆக்குனார்ல. அப்போ ஸ்டாலினை மட்டும் காட்டினாருன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் தனக்கு அடுத்து முதலமைச்சர் பதவிக்கு ஸ்டாலினை கொண்டு வரணும்னு நினைச்சாரு. தலைவர் பதவிக்கு யாரு? செயல் தலைவர்னு தானே வச்சாரு, தலைவர்னே அவர் வைக்கல. அப்போ அவங்க கூட அவங்க அவர் கருணாநிதிக்கு பிறந்த குழந்தைகள்லாம் மற்றவங்களாம் இந்த வாரிசு இது கேட்கத்தானே செய்வாங்க. உதயநிதியை விட கனிமொழிக்கு வந்து திமுகவில் அதிக உரிமை இருக்கா இல்லையா? நியாயமாக பார்த்தீங்கன்னா திமுக கருணாநிதி சொத்து கிடையாது. அது அண்ணாதுரை அவர்களுடைய சொத்து. இவர் அவருக்கு பின்னாடி வந்தார். இருந்தாலும் குடும்ப சொத்து மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த இதில் வந்து திமுக அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்காங்க. அதுபூரா குடும்ப சொத்து மாதிரி வச்சுருக்காங்க. அதனால இது வாரிசு போர். நான் இருக்கும்போது, கருணாநிதி மகள் இருக்கும்போது, ஸ்டாலின் மகனை நீங்கள் எப்படி வந்து முதலமைச்சர் ஆக்கலாம், எப்படி கட்சி தலைவர் ஆக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை மறைமுகமாக கேட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் இங்கே திருவொற்றூரில் போய் நாமினேஷன் இதை வந்து விருப்பம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வாரிசு போர் ஆரம்பித்து விட்டது திமுகவில் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இப்போ திமுகவில் வந்து எல்லாமே வந்து கூட்டணிகள்லாம் பேச்சுவார்த்தை சரியா போயிடுச்சு. இருந்தாலுமே ஒரே ஒரு பிரச்சனைனா காங்கிரஸ் வந்து முரண்பாடாக இருக்காங்கல்ல? முரண்பாடு இல்லையே. காங்கிரஸ் 38 சீட்டை வாங்கிட்டாங்கல்ல. 28 சீட்டை வாங்கிட்டாங்கல்ல. பட் இருந்தாலுமே வந்து ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டாங்க. ராகுல் காந்தி வரமாட்டேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறதா? ஆமா, ராகுல் காந்திக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக நடக்கும் பல விஷயம் பிடிக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி தான் காங்கிரஸுக்கு முதலே தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தலைவர் பதவி வேணான்னு ஒன்று தான் அவரை மல்லிகார்ஜுன கார்கே போட்டு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கு தலைவராக போடுறவங்களை ராகுல் காந்தியே கேட்கவே இல்லை. இந்த செல்வ பெருந்தகைய மல்லிகார்ஜுன கார்கே அவர் இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாரு. அவர் வந்துக்கிட்டு காங்கிரஸ் தலைவராக இருக்கிறத விட திமுகவோட ஏஜென்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ராகுல் காந்திக்கு இது எப்படி ஒத்து வரும்? ராகுல் காந்தி இதை விரும்பலை. திமுகவுக்கு அடிவரடியாக இருக்காரு செல்வ பெருந்தகை. அவரை காங்கிரஸ் தலைவராக வைக்கக்கூடாது, அவர் எடுக்கிற முடிவுக்கு வந்து கட்டுப்படக்கூடாதுன்னு தான் அவர் தனி முடிவை எடுத்தார். இவங்க யாருமே அதை விடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மல்லிகார்ஜுன கார்கே இவர் சொல்கிறது தான் கேட்கல. செல்வ பெருந்தகை உங்களுக்கு ஏஜென்ட்டாக இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்குன்னா உங்கள் குடும்பத்தாரே சொன்னாங்க. அப்போ ஸ்டாலின் அவரை காப்பாற்றி வருகிறார். அதில் இது பண்ண திருவேங்கடத்தை என்கவுண்டர் அடிக்கிறாங்க. என்கவுண்டர் அந்த திருவேங்கடம் தான் இவருடைய தொடர்புக்கு சாட்சி. அப்போ கொலைகேசிலிருந்தே நம்மளை காப்பாற்றி விட்டுருக்காருன்னா அவருக்கு விசுவாசம் காட்டுறாரு. அதனால உங்களுக்குள்ளே நடந்த மோதல் அதுதான் ஆச்சு. இப்போவும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு காங்கிரஸ்காரன் திமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டான், ஒரு திமுக காரன் காங்கிரஸுக்கு வேலை பார்க்க மாட்டான். இப்போ வெறும் பணத்தை நம்பி தான் திமுக நிற்கிறாங்க. ஃபுல்லாக பணம் ஒவ்வொரு இடத்துக்கும். இருந்தாலும் 25 கட்சி கூட்டணியில் இருக்காங்களே சார், அதுக்கு பேர் கட்சியா? 21 கட்சி கூட்டணின்னா ஊருக்கு அந்த அவங்க சொல்கிற ஒரு இதுக்கு 50-100 பேர் கூட இருக்க மாட்டான். போகிற வரவனுக்கெல்லாம் ஒரு சீட்டா? கருணாசுக்கு ஒரு சீட்டா? எந்த அவர்கிட்ட இருக்கிற கட்சியில் எந்த கட்சிக்குமே வாக்கு சதவீதம்ங்கிறது இல்லையே. யாருக்காச்சும் வாக்கு சதவீதம் சொல்லுங்கள். காங்கிரஸ்க்கே 2%, அதுவே இப்போ முட்டிக்கிச்சு. அப்போ திமுகவுக்கு கூட்டணி பலமே போயிடுச்சு. ஒரே ஒரு இது, இஸ்லாமியர்கள் அமைப்பு வந்து ஒரு 3-4 கட்சி உங்கள் கூட இருக்காங்க. இஸ்லாமியர்களில் பெரும்பாலான ஓட்டை வந்து உங்க வாங்குவாங்க. அதை தவிர உங்கள் கூட்டணியால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு திருமாவளவனே கோபத்தில் இருக்காரு. இங்கே நீங்கள் பிரேமலதாவை கூப்பிட்டுக்கிட்டு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறீங்க, அப்புறம் வந்து ஒரு 7-8 சீட்டு கொடுக்க போகிறேங்கிறீங்க. திருமாவளவனுக்கு வெறும் 6ன்னா அவர் கேட்பாரா இல்லையா? இப்போ யாருமே மகிழ்ச்சியா இல்லையா கூட்டணியில்? கூட்டணியோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்காது. கம்யூனிஸ்டும் கோபத்தில் இருக்காங்க. இதே பிரேமலதாவுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க, எங்களுக்கு அதே 6 வேணாம் அப்படின்னு. மதிமுகவுக்கு 6 கொடுத்ததை 4 ஆக்கிட்டீங்க. சரி, அவங்க என்ன கேட்டாங்க, 4ல் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம், எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா, ஸ்டாலின் வந்து உதயசூரியனில் நின்னா தான் திமுக கணக்கில் வரும் அப்படின்னு அவங்கள உதயசூரியன் நிற்கிறதுக்கு சின்னத்தில் நிற்க வச்சுட்டாங்க. படு கேவலம் இல்லையா? கொடுத்தது 6லேருந்து 4 குறைச்சிங்க. 4லேயும் 3 உதயசூரியன் நினைப்பாங்களாம். ஒரே ஒரு சின்னம் மட்டும், ஒரே ஒரு சீட்டு மட்டும் மதிமுக சின்னத்தில் நிற்பாங்களாம்.
அப்போ கூட்டணி கட்சிகள் அப்போதான் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கீங்கல்ல. எதனால சார் தேமுதிக அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படி? இந்த பென்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு இந்த சபரீசன், அவருக்கு என்ன தெரியும்? நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காது. முதல்வர் மருமகன்னா ஒரு பெரிய ஆளுன்னு அர்த்தம். இந்த இதெல்லாம் வந்துக்கிட்டு கருத்து கணிப்பெல்லாம் பார்க்குறது ஒரு சயின்ஸு. இவர் ஏதோ இந்த பிரசாந்த் கிஷோர் வச்சு ஒரு எலெக்ஷனில் பார்த்தாருன்னா நமக்கு எல்லாம் தெரியும்னு தானே ஒரு கருத்து கணிப்பு இதை வச்சுக்கிட்டேன். 17 தொகுதியில் வந்து தேமுதிக 2000-3000 ஓட்டு நமக்கு வெற்றிக்கு உதவும்னு கொடுத்துட்டாரு. அவருக்கு ஸ்டாலினுக்கு ஒன்றும் கருத்து கணிப்புனாலே அவருக்கு என்னென்னு கேளுங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் வாங்கினார். அப்படியா? அவர் சரி ஒரு ராஜ்யசபா 6 எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கொடுக்கும்போது என்ன யோசிக்கணும், நம்ம கூட இருக்கிற மற்ற கூட்டணிக்காரங்க கோவிச்சுக்குவாங்கன்னு. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவங்க. மதிமுக, திருமாவளவன், 2 கம்யூனிஸ்ட்டு, விஜயகாந்த், 4 பேரும் ஒன்றா இருந்தோம். 2016 மிகப்பெரிய அளவில் சசிகலாவால் உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதுன்னு பேச்சு இருந்தது. அது உங்கள் பங்கு போட்டுக்கிட்டாங்கன்னு இருந்தது. அப்போவே சரிசமமாக பங்கு போட்டாங்க. இப்போ பங்குல அவங்களுக்கு கூட போகுது, உங்களுக்கு கம்மியாக வருது. பணத்திலே அப்படி தானே போகும். ஸ்டாலின்கிட்ட கூட்டணி போனாலே பணம் இல்லாமல் இல்லை, பணம் காய்க்க மரம். அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, சீட்டும் அதிகம் பணமும் அதிகம், நமக்கு இதெல்லாம் கம்மி. அப்படிங்கும்போது அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுங்கிறது நிச்சயம் எதிரொலிக்கும் எலெக்ஷன் டைமில். அப்படிங்கிறது தான் செய்தி. சார் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் சார் திடீர்னு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் அவர் வேற சொல்கிறாரு, என்னை மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க, அன்றைக்கி வந்து கரூரில் எல்லாருமே எல்லா கட்சிகளும் வந்திருந்தாங்க, ஏன் அவங்களெலாம் சம்மன் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சம்மன் வரும் எல்லாருக்கும். இது வந்து சாதாரண இது இல்லை. உச்ச நீதிமன்றம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் 2-3 ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு இதை அமைச்சிருக்காங்க, என்கொயரியை, விசாரணையை. அவங்களுக்கு யார் யார் மேலே சந்தேகம் வருதோ அவங்களெல்லாம் கூப்பிடத்தான் செய்வாங்க. கூப்பிட்டா போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை மற்றவங்கள கூப்பிடல அப்படின்னு சொல்ல முடியுமா? மற்றவங்கள கூப்பிடணுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் போகிறீங்களே என்கொயரி, அந்த மற்றவங்கள போட்டு கொடுங்க, இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது, இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு சம்மன் போகும். அதனால் எல்லாருக்கும் சம்மன் வரும். சிபிஐயும் தூக்கி போட்டுருங்க, இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. சாவுக்கு காரணம் யாருன்னா அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும், இறைவனுக்கு தெரியும். இறைவனுடைய தண்டனையிலிருந்து இவங்க யாருமே தப்ப முடியாது. யாராக இருந்தாலும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிக்காரவங்களாக இருக்கட்டும், யார் இந்த மரணத்துக்கு காரணமோ அது தார்மீக அடிப்படையில் அதற்கான தண்டனையை சம்மந்தப்பட்டவர்கள் இது பண்ணி தான் ஆகும். இவர் செந்தில் பாலாஜிக்கு அதில் பங்கு இல்லை, நான் எதுவும் பண்ணலைன்னா போய் உண்மை சொல்லிட்டு வாங்க, சிபிஐயில் போய் நடந்த உண்மையை சொல்லிட்டு வாங்க. அதனால் மிகப்பெரிய 41 பேர் சாவுங்கிறதுலாம் சாதாரணம் இல்லை. 41 குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டது. 49 ஞாபகம். இப்போ திடீர்னு நேற்றுக்கு குழந்தைகள் கூட வந்து மிட் டே மீல் ஸ்கீம் சாப்பிட்டு 41 பேர் வந்து வாந்தி மயக்க வந்து ஹாஸ்பிட்டலில். இதனால் இந்த அளவுக்கு வஸ்டா சார்? அதான் நிர்வாகத்தை அவர் தான், பள்ளி கல்வித்துறை மந்திரி தான் அதெல்லாம் பதில் சொல்லணும். பள்ளி கல்வித்துறை மந்திரி ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டே வர்றாருல்ல. அப்போ இந்த சத்துணவு இதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக கண்காணிக்கலை, அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அது மட்டுமா? பாலியல் பலாத்காரம் 2 பெண்கள், ஒரு பெண்ணு தூத்துக்குடி +2 பொண்ணு கொலை பண்ணியிருக்காங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணி. சட்டம் ஒழுங்கு என்ன ஆகுது? இங்கே அபிராமபுரத்தில் ஒரு பொண்ணு, ப்ராஜெக்டுக்கு வந்த பொண்ணு, அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு, அப்போ சட்டம் ஒழுங்கு எல்லா இடமும் சீல் குலைஞ்சு தானே இருக்குது. ஏற்கனவே அபிராமபுரத்தில் ஒரு வட இந்தியாவுங்க சேர்ந்தவங்க 2-3 பேர் அந்த மனைவி இவங்க குழந்தைகள்லாம் கொண்டு இருக்காங்க. அப்போ சென்சிட்டிவ் ஸ்பாட் இல்லை. நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் இங்கே அதிகம் இருக்கணும்ல. நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருந்திருந்தால் இந்த கொலை நடந்திருக்குமா? எப்போதுமே ஒரு இடத்துல ஒரு செயின் ஸ்நாச்சிங்கும் இது வந்துட்டு அங்கே நைட் ரவுண்ட்ஸ் அதிகம் வைப்பாங்க, கண்காணிப்பு கேமரா எல்லாம் போடுவாங்க. இது பயங்கரமாக இதெல்லாம் இதில் ஒன்றுமே பண்ணலையே. அடுத்தடுத்து அதே இடங்களில் நடக்குதுன்னா என்ன இருக்கும்? இது நடக்குது. அஜித் குமார் இறந்து கொலை பண்ணாங்க, கேஸையும் மூடிட்டாங்க. கேஸ் மூடிட்டாங்களா? ஆமாம், சிபிஐயே வந்து சொல்லிட்டாங்க கேஸை மூடிட்டோம். என்ன சொல்லியிருக்கான், என்னால் கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்லிட்டான். அப்போ நிகிதா? ஆமாம், நிகிதா தான் விட்டாங்களே நேற்று 2 நாளாக அதுதானே செய்தி. நகையை கண்டுபிடிக்க முடியலையா? அப்படின்னா அப்போ நிகிதா கொடுத்த புகாரே பொய்யா இருக்கலாம்ல. அப்போ நிகிதா மேலே பொய் புகார் கொடுத்ததுக்கு இந்த வழக்கே போடலையே நீங்கள். அதை விட்டுட்டு இந்த இதை மூடிட்டீங்கன்னா இப்போ அஜித் குமார் செத்ததுக்கு என்னதான் தண்டனை?
காவல்துறையில டிஎஸ்பி வர மேலே மட்டும்தான் கேஸை போட்டிருக்கீங்க. டிஎஸ்பிக்கு மேலே இதை இன்வால்வ் ஆன ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரு, அரசியல்வாதி யாரு? இந்த உண்மையெல்லாம் வெளியில வந்ததா? அதுபோல இப்போ ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த மாணவன் ஆகாஷ்னு அவனை கொடூரமா அடிச்சு கொண்டு இருக்காங்க. அப்ப பாடம் கத்துக்க மாட்டேங்கிறீங்களா? இப்பதான் அஜித்குமார் கொலை நடந்தது, அடுத்த கொலைனா அப்ப என்ன? காவல்துறையை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணலன்னு தானே அர்த்தம். காவல்துறை வந்து இப்படி கொலை பண்ணக்கூடிய ஒரு இதுவா இருக்குன்னு தானே இருக்கும். இதுக்கு என்ன நடவடிக்கை? இதை பற்றியெல்லாம் முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்களேன். அவருக்கு அடிப்படை விஷயமே தெரியாது. அப்படி இருந்தால் நாடு என்ன ஆகும்? அதனால உண்மையாக எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. கடைசி கொள்ளையடித்த பணத்தை பூரா எலெக்ஷன் டைமில் கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி திரும்பி வந்து அநியாயம் அராஜகம் அக்கிரமம் பண்ணலான்னு இருக்காங்க. இறைவன் தான் பதில் சொல்லணும். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ திடீர்னு ஆர்.என். ரவி அவர்கள் எதுக்கு சார் இங்கிருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றுறதுக்கு? அவருக்கு 5 வருஷம் ஆக போகுது. கிட்டத்தட்ட அவருக்கு 4.25 வருஷம் ஆயிடுச்சு. அதனால 5 வருஷம் தான் மாற்றிடுவாங்க. அதனால எலெக்ஷனுக்கு அப்புறம் மாற்றிருக்கலாம். இந்த பிஜேபிக்காரங்களும் புரிஞ்சிக்கவே முடியலை. அவர் தான் அந்த திமுகவுக்கு எதிராக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை போய் எலெக்ஷனுக்கு அப்போ பார்த்தலாமா? எலெக்ஷன் முடிஞ்சு மாற்றிருக்கலாம். பிஜேபியோட அஜெண்டா என்னன்னு தெரியலை. அதனால அவங்க தான் பதில் சொல்லணும். சரியான அரசியல் சௌகரியமா எனக்கு தெரியல. புரியுது சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்மளால பார்க்க முடியும் இந்த கேஸ் தட்டுப்பாடு, அப்புறமேட்டு பெட்ரோல் தட்டுப்பாடு, இதெல்லாம் வந்து மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது சார் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா திமுக தான் இதை வந்து பெரிய விஷயம் ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார், எந்த அளவுக்கு உண்மை அது? இல்லை நீங்கள் வந்து இந்த எரிவாயு எல்லாம் வந்து நம்ம அந்த இவங்ககிட்ட இருந்து தான் வாங்குகிறோம். அரபு நாடுகள்கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம். கத்தார்கிட்ட இருந்து வாங்குகிறோம், சவுதி அரேபியாட்ட இருந்து வாங்குகிறோம், யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்ககிட்ட இருந்து தான் பெரும்பாலான எரிவாயு வந்து நம்ம வாங்குகிறோம். இந்த பெரும்பாலான எரிவாயுகள் வந்து ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் மூலமாக தான் வரும் நமக்கு. அப்போ இங்கே போர் மேகம் சூழ்ந்து இருக்கிறதுனால அந்த கப்பலில் சரக்கு அனுப்பக்கூடிய நாடுகள்லாம் ஈரானை ஒட்டி இருக்கிறதுனால போனால் ஆபத்துன்னு சொல்லி அது நிறுத்தி வைப்பாங்க. அதன் மூலம் வந்து பற்றாக்குறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இந்த பற்றாக்குறை வரும்னு கணிக்கிறாங்க. அது மாற்று வழிகளை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பற்றாக்குறை இல்லாத வரை ஓகே, பற்றாக்குறை வந்ததுன்னா அது பெரிய பிரச்சனையாகும். அதுக்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும்னு தான் எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. குரல் கொடுக்கறது தப்பு இல்லை. ஏன்னா அந்த கடல் வழியில் வந்து ஈரானை ஒட்டிய கடல் பகுதியில் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால இந்த சரக்கு வர்றதுல தாமதமாகலாம். அதே மாதிரி வணிக நிறுவனங்களுக்கு சரியாக கிடைக்கலங்கிற குற்றச்சாட்டு வந்துருக்கு. சில ஹோட்டல் எல்லாம் மூடுறாங்கன்னு வந்துருக்கு. அதனால குரல் கொடுக்குறாங்க. அது மத்திய அரசாங்கம் மாற்று வழியில் எடுக்கலாம் அப்படின்னா நல்ல விஷயம் தானே. ஏன்னா எரிவாயு வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட இருக்குது, ஆப்பிரிக்காவில் எடுக்கலாம், அமெரிக்காவிலேருந்து வாங்கலாம். இந்த மாதிரி மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்து மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்தால் நல்ல விஷயம் தான். மத்திய அரசாங்கம் ஏன் பயப்படுறீங்கன்னு சொன்னாங்கன்னா மாற்று வழிகளை ஏதோ கையாள போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து மதுரைக்கு வந்திருந்தாரு. ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாரு. இப்போ நம்ம முந்த நாள் நேரத்துக்கு பார்த்தோம்னா இப்போ திருச்சிக்கு வந்திருந்து அங்கே ஒரு 5000 கோடி ரூபாய். இதனால வந்து பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வர முடியுது வாய்ப்புகள் இருக்குதா? அடிமட்டத்தில் பாஜகவை கொண்டு வரணும். சும்மா அவங்க வெறும் இதை அனௌன்ஸ் பண்ண முடியுமா? அடிமட்டத்தில் இது பண்ணணும். நேருவை வந்து குற்றச்சாட்டு கொண்டு வந்தீங்க. ஈடி வந்து 1020 கோடி ஊழல்னீங்க. நேருவை கைது பண்ணுறதுக்கு ஈடி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதைத்தான் கேட்குறேன். பாஜக எப்போ வளரும்? இங்கே இருக்கிற கட்சிகளை அவட அழிச்சா தானே வளரும். திமுக கூட ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, எல்லா நடவடிக்கையும் கோட்டை விடுறீங்களே, அப்போ என்ன இருக்கும்? அதனால என்பதுரைங்கிற அதிமுக வக்கீல் தான் இவரை கைது பண்ணணும்னு கேஸ் போடுறாரு கேன்னு. ஏன் மத்திய அரசாங்கமோ ஈடியோ ஏன் அந்த வழக்க போடலை? அப்போ அவங்கள ஒழிக்கணுங்கிறதுல நீங்கள் ஆர்வம் காட்டலை. அவங்களெல்லாம் ஒழிக்கலைன்னா உங்கள் கட்சி எப்படி வளரும்? அதனால் வளரணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜனநாயகன் பிரச்சனை. பிரதமர்கிட்ட யாரை கொண்டு போய் காமிக்கிறீங்க? பராசக்தி டீமை கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்களே. பராசக்தி இது வந்து உதயநிதி டீம் ஆச்சு. உதயநிதி தான் உங்களை வந்துக்கிட்டு மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு கிண்டல் அடிக்கிறாரு. கிண்டல் அடிக்கிறவருக்கே சப்போர்ட் பண்ணுறீங்களே நீங்கள்.
அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் பாஜக வளரக்கூடிய அளவில் இல்லை. பாஜகவை மேற்கொண்டு இது பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் பாஜக வளரணுமா? இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. எதிர்கட்சிகளுக்கு உதவியே செய்ய மாட்டாங்க. எதிர்கட்சிகள் ஹெல்ப் போய் கேட்டால் என் காங்கிரஸ் தலைவன் இருப்பான் தமிழ்நாட்டில், அவனை போய் பார்த்துட்டு வாம்பாங்க. இங்கே அப்படி இல்லையே. ஸ்டாலின் நேர போகிறாரு, காரியத்தை சாதிச்சுட்டு வந்தார். நேரு என்ன பண்ணுறாரு, பிடிச்சோன்னா ஒரு பையனை போய் நிர்மலா சீதாராமனை நேரில் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யக்கூடாது இல்லை, என்னுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டை கூட்டிகிட்டு வாயான்னு சொல்லணும். அப்போ தானே வளரும் கட்சி, அப்போ தானே இவங்களும் பயப்படுவாங்க. அதனால் எதிர்கட்சிகளை வளர்த்து விடாமல் இருந்தால் பாஜக தமிழ்நாட்டிலே நிச்சயம் வளரும். எதிர்கட்சிகளை குறிப்பாக திமுகவை நீங்களே வளர்த்து விடுறீங்க, ஊழலில் இருந்து அவங்களை காப்பாற்றுறீங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக அவருடைய மேனிஃபெஸ்டோ வெளியிட்டிருந்தாரு. அதாவது 2500 நாங்கள் கொடுப்போம், அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுப்போம் அப்படின்றது. அப்புறம் இவருமே வந்து இந்த மாதிரி ஃப்ரீ பேஸ் தான் சார் ப்ரொமோட் பண்ணுறாரு. அதனால் என்ன யூஸ் மக்களுக்கு? அதான் யாருமே வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறத வந்து யோசிக்கணும். ஃப்ரீயை நீங்கள் கொடுக்குறீங்க, இலவசத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி பொருளாதாரத்தை சரி பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் தானே வருங்காலத்தை தமிழ்நாட்டுக்கு நல்லது. எல்லா அரசியல்வாதிகளுமே இலவசம்னு இது பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்போ சரி பண்ண போகிறது? யார் சரி பண்ண போகிறாங்க? நீங்கள் புதுசாக வர்றவர் நீங்களாச்சும் கொஞ்சம் புதுசாக யோசிப்பீங்க அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். நீங்களும் இவங்களோட சேர்ந்து, ஆனால் உங்களை இது ஒரு வகையில் பாராட்டலாம். இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு 2000 கொடுப்பேன், 3000 கொடுப்பேன், 5000 கொடுப்பேன், 10,000 கொடுப்பேன்னு பணமாக கொடுப்பேன்னாங்க. நீங்களாச்சும் மாமன் சீராக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பெண்ணுக்கு தாலியும் சீரும் கொடுப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை வந்து தாய்மார்களுக்கு ப்ளஸ் எல்கேஜியிலேருந்து +2 படிக்கிறவங்க பசங்களுடைய தாய்மார்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ பணம் கொடுப்போம் அப்படின்னு வந்து இலவசத்தை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்குறீங்க. அவ்வளோதான். மற்ற இலவசங்களை விட உங்கள் இலவசம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அந்த இலவசமே இருக்கக்கூடாது, ஏன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்குது. அதனால் இலவசங்கள் ஒழிக்கப்படணும்னு தான் சுப்ரீம் கோர்ட்டே கேட்குறாங்க. எப்படிங்க இந்த இலவசத்தெல்லாம் கொடுக்க போகிறீங்க, பணம் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு ஜட்ஜு கேட்குறாரு, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிமன்றம். அதைத்தான் நாங்களும் கேட்குறோம், எங்கேருந்து பணம் வரப்போகுது? 60,000 கோடி நஷ்டம் போக்குவரத்து துறையில். ஆனால் ஓசியில் விடுவேன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து பெண்களுக்கு ஓசினார். எடப்பாடி வந்துக்கிட்டு ஆம்பளைங்களுக்கும் ஓசின்னார். இவர் வந்து பெண்களுக்கு தமிழ்நாடு பூரா எல்லா பேருந்தும் ஓசிங்க போட்டி போட்டுக்கிட்டு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. ஒரு வீடு எப்படியோ அப்படிதான் நாடு. மாதம் 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா மாதம் 1 லட்சம் செலவு பண்ணா அந்த வீடு எத்தனை நாளைக்கு தாங்கும்? அதே தான் நாட்டோட நிலைமை. 10 லட்சம் கோடி கடன்னா எவ்வளோ நாளைக்கு தாங்குவீங்க? வருமானத்தெல்லாம் வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்கீங்க. வருங்காலத்தில் வட்டி கட்டவே பணம் இல்லாத சூழ்நிலை வந்துட்டா அரசாங்கம் திவாலாவாயிராதா? அதனால் வருங்காலத்தை பற்றி அரசியல்வாதிகள் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஏன் சார் இப்போ விஜயோட கூட்டணி போக முடியாத சுச்சுவேஷன் ஆச்சு? என்ன ரீசன்? இல்லை, விஜய் பக்கம் வந்து அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஆனால் அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்க இங்கே இல்லை. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சேர்றதுக்கு ரெடியாக இருக்கான். ஓபிஎஸ் எல்லாம் போக ரெடியாக இருந்தார். இவங்களை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் கட்சியில் சேர்க்கறதுக்கு உருப்படியான ஆளுங்க இங்கே இல்லை. கூட்டணி பேசுறதுக்கு உருப்படியான ஆளுங்க இல்லை. எல்லாம் வராங்க, காங்கிரஸே போனாங்க, யாரும் பொறுப்பாக பேச மாட்டேங்கிறாங்க. விஜய் ஒரு ஆளே எல்லாத்தையும் இப்படி பண்ணுவார். அதனால தான் வந்து உங்களுக்கு எதுவுமே இங்கே நிர்வாகம் சரியாக இல்லாததுனால இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருந்தும் அவங்க பக்கம் கூட்டணி பலமாகவோ காங்கிரஸ் கூட அவங்களோட போய் சேரக்கூடிய சூழ்நிலையோ இல்லாமல் போனதுக்கு காரணம் அதுதான். அங்கே வந்து ஆர்கனைசேஷன் சரியில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே. இப்போ வந்து என்டிஏ கூட்டணியுமே வந்து விஜய் அவர்களை வந்து கூப்பிட்றதாகவும் சில கண்டிஷன் அது நடக்காது. அது அரசியல் தெரியாதவங்க பேசுவாங்க. நியூஸ் நிறைய எல்லா சேனலும் சித்தாந்தம்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ சித்தாந்தம் வேற, விஜய் சித்தாந்தம் வேற. விஜய் வந்து ஒரு இவங்களை சிறுபான்மையினத்திலே சேர்ந்தவர். சிறுபான்மையினர் ஓட்டு பூரா டிஎம்கேக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தான். அவன் டிஎம்கே மேலே வெறுத்து போயிட்டான். மாற்றி போடலான்னா வழி இல்லை. இப்போ ஒரு வழி வந்துச்சு. ஒரு சிறுபான்மையை சேர்ந்த ஒருத்தரே வந்துட்டார்.
அதனால அது அவங்கெல்லாம் அங்கே தான் ஓட்டு போவாங்க. அப்போ சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி ரொம்ப முக்கியம் விஜய். அது என்டிஏ பக்கம் வந்தீங்கன்னா பாஜக இருக்கிறதுனால அந்த வாக்கு வங்கி நிச்சயம் பாதிக்கும். ரெண்டாவது, விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் எடப்பாடி முதலமைச்சர்னு நீங்கள் அறிவிப்பு விட்டீங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் விஜயை கூட்டிகிட்டு வந்துட்டா எடப்பாடி முதலமைச்சரா, விஜய் முதலமைச்சரா, துணை முதலமைச்சர் யார்? இதுக்கெல்லாம் 2 பேரும் சம்மதிக்கணும். நம்பர் ஆஃப் சீட்டு, இவங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கணும். அப்போ பிஜேபி மற்றவங்களுக்கெல்லாம் சீட்டை குறைக்கணும். இதெல்லாம் சாத்தியமில்லை. அதனால அந்த கூட்டணிங்கிறது வெறுமனவே பேசிக்கிட்டு இருக்கலாம் ஒழிய அந்த கூட்டணிக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. கடைசியாக ஒன்று சார், இப்போ விஜய் அவர்கள் மேலே சங்கீதா அவர்கள் பல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஏன் விஜய் அவர்கள் ஓகே மியூச்சுவல் கன்சென்ட் நானும் கொடுத்தாரேன், டைவர்ஸ் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஏன் சார் கொடுக்க மாட்டேங்கிறார் விஜய்? இல்லை, அவங்க குடும்ப பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது, உங்களுக்கோ எனக்கோ. நம்ம அதில் கருத்து சொல்ல முடியாது. இல்லை சார், சங்கீதா அவர்கள் அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சரி, நீ குற்றச்சாட்டு வைக்கிற, வெளியே வந்துட்டேன், ஓகே, அப்போ நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துடலாம் சார் விஜய் அவர்கள்? இல்லை, அதான் நான் என்ன சொல்கிறேன், இதில் நம்ம எதை குற்றம் சொல்லலாம்னா, தேர்தல் டைமில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சது தப்பு. நல்ல மனைவியாக இருந்தால் கணவனுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, அவர் இந்த டைமில் அவர் மேலே குற்றச்சாட்டு கொண்டு போனால் அவர் வெற்றியை பாதிக்கும். அவர் முதலமைச்சர் ஆக வேண்டிய நம்ம தடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கோம். ஒன்று, கோபாலபுரம் குடும்பத்துக்கும் அந்த சங்கீதாவுக்கும் உள்ள ஒரு ரகசிய உறவு ஒன்று இருக்கு. கோபாலபுரத்தில் இப்போ ஒருத்தவங்க இறக்கும்போது, முரசொலி செல்வம் இறக்கும்போது சங்கீதா நேரம் போனாங்க. விஜயுடைய பொண்ணு லண்டன்ல படிக்குது, கருணாநிதி இவங்க பேத்தியில் லண்டன்ல படிக்குது. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி தூண்டுதல் திமுக கோபாலபுரத்து குடும்பம் இருக்குங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால நம்ம இதை அரசியல் ரீதியாக கொண்டு வராங்கிறதுக்காக எதிர்க்கிறோம். விஜய் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் விவாதத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவி கூட தான் வாழ்வேன்னு தானே அர்த்தம். அப்ப மனைவி கூட வாழ விரும்புறாரு, ஆனா ஒர்த்தே இல்லைன்றாரு சார். அது அந்த வார்த்தைகள் தப்பான வார்த்தைகள். அது வீட்டில் கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டு போது பேசின வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கலாம், அது தப்பு அது. பட் அதே சமயத்தில் ஏன் விவாதத்தை அவர் மறுக்கிறாரு, இவங்க ஏன் கேட்குறாங்கங்கிறத உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியாது. பட் அவங்க சொல்லியிருக்காங்க குற்றச்சாட்டுகளை, வேறு ஒரு நடிகையுடன் தொடர்பு இருக்காரு. அப்போ அடல்டரின்னு வரும். அப்போ அடல்டரி அப்படின்னா அதை நீங்கள் நான் வழக்கறிஞராக சொல்ல நிறையா குடும்ப நல கோர்ட்டில் வழக்குகளை நான் பார்த்துருக்கேன். நாங்கள் போடுவோம் அடல்டரி, மனைவி சார்பில் கணவனும் இன்னொரு பொண்ணும் பைக்கில் ஒன்றா போகிறது ஃபோட்டோவை போய் காமிப்போம். ஜட்ஜு பார்ப்பார், இது செல்லாது இந்த இதில் சொன்னபடி இந்த நாட்டாமில சொன்ன இது செல்லாதுன்னு தூக்கி போடுவாரு. என்னையா சார், 2 பேரும் ஒன்றா வண்டியில் போனால் 2 பேரும் தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தமா? அவங்க நண்பர்களாக இருக்கலாம்ல பாரு. ரெஸ்டாரண்ட்டில் போய் காஃபி குடிக்கிறது படி கொடுத்தா நண்பர்களாக இருக்கலாம் அப்படிம்பாரு. அப்போ அடல்டரிங்கிறதுக்கு எந்த ஆதாரம் கொடுத்தாலும் கோர்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. அதோட இவர் சினிமா நடிகர், அவங்க சினிமா நடிகை, 2 பேரும் காதல் காட்சியில் நடந்த ஃபோட்டோவே நிறையா இருக்கும், வீடியோவே நிறையா இருக்கும். இந்த 2 பேரும் டான்ஸ் ஆடின பாட்டு இருக்குது, அதை போய் ஒரு மனைவி கொண்டு போய் இந்த 2 பேரும் ஒன்றா டான்ஸ் ஆடி இருக்காங்கன்னு ஒரு விஷயத்தில் காமிக்க முடியுமா? அது படம் இல்லை. அதனால அடல்டரி இவங்க கேஸில் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாதாரண கேஸில் ப்ரூவ் பண்ணுறதே கஷ்டம். இதை யாருக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ சொல்லலை, நீதிமன்றம் எப்படி இதை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றேன். ஆனால் சங்கீதா அவர்கள் சொல்கிறாங்களே சார், என்ன நீங்கள் மிரட்டினீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற விஷயத்தை நான் வெளியிட்டுருவேன், என்ற ப்ரூஃப் வெளியிட்டுருவேன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அது ப்ரூஃப் வெளியிட்டுருவேன்னா கோர்ட்லேயே கொடுத்துட வேண்டியதானே, அதை வெளியிட்டுருவேன்னா இருக்கும். கோர்ட்டில் கொடுங்க, கோர்ட்டு பார்த்தாங்கன்னா இப்போ தான் டிவோர்ஸை கொடுப்பாங்க. அது ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும். மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கோர்ட்டில் பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஸோ 2 பேருமே விவாதத்தை விரும்பினா வெளியில் சொல்லாமல் மியூச்சுவல் கன்சென்ட்னு போட்டு வாங்கிக்கலாம். அது விஜய் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னே தெரியலை. விஜய் இதில் டிவோர்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி. நான் அதுக்கெல்லாம் பேசியிருக்கேன். சம்மனை வாங்கிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போகலன்னா டிவோர்ஸ் கிடைச்சிடும், நீங்களும் கோர்ட்டுக்கு போவேன்னா அவங்களுக்கும் போவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் மறுபடியும் கொடுத்த பேட்டியில் நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ அவர் டிவோர்ஸை விரும்பலைன்னு தெரியுது. அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறது வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது. மனைவி டிவோர்ஸ் கேட்குறாங்க, கணவன் முடியாதுங்கிறான். இது மாதிரி கேஸை நான் நிறையா பார்த்துருக்கோம். கணவன் என்கிட்ட சொல்லுவார்,
என் மனைவியோடு தான் வாழ விரும்புகிறேன். மனைவி முடியாதும்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், அவங்க விவாகரத்து போட்டிருக்காங்க, நீங்கள் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நீங்கள் ஒரு வழக்கு போடுங்கன்னு சொல்லுவோம். இந்த 2 வழக்கும் விசாரணைக்கு வரும். ரொம்ப நாளாயிரும். விசாரணைக்கு வரும். கணவன் வாழ்றேங்கிறாரு, மனைவி வாழ மாட்டேங்கிறாங்கன்னா அது ட்ரையல் வேற நடக்கும் ரொம்ப நாள். அதுக்கப்புறம் அது ஆதாரம் இருந்தால்தான் டிவோர்ஸ் கிடைக்கும். இதுவே 4-5 வருஷம் ஆகும். இதுக்கப்புறம் அலிமணி ஜீவனாம்சம், அந்த ஜீவனாம்சம் போடும்போது அதை விட பிரச்சனைகள்லாம் வரும். கணவனுக்கு சொத்து எவ்வளோ இருக்கு, எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னுலாம் இது வரும். கணவர் என்ன சொல்லுவார், மனைவிக்கும் சொத்து இருக்கு, ஏன் சொத்து போது தான் தேவைன்னு அவசியம் இல்லை அப்படிம்பாங்க. இது மாதிரி சட்டத்தில் பல பிரச்சனைகள். 7-8 வருஷம் ஆகும் இந்த வழக்கு கோர்ட்டில் போய். இவர் விஜய் எனக்கு விவாகரத்து வேணான்னு சொல்லி மனைவி விவாகரத்து வேணும்னு சொன்னான். 7-8 வருஷம் ஆகும் இந்த வழக்கு ஜீவனாம்சம் வர முடிய. இதில் வழக்கறிஞர்கள் விளையாட்டு நிறைய இருக்குதுல்ல. வழக்கறிஞர்களில் குடும்ப நல கோர்ட்டில் பெண் சார்பில் ஒரு வழக்கறிஞர் ஜாக்பாட். அவர் என்ன பண்ணுவார், கணவன்கிட்ட இருந்து ஜீவனாம்சம் வாங்கி கொடுப்பாரு மனைவிக்கு. அதில் அவருக்கு பெர்சன்டேஜ் 20%, 15. அப்போ மனைவி வழக்கறிஞர் என்ன பண்ணுவார், அதிக பணம் வந்தால் மட்டும்தான் ஒத்துக்க வைப்பார். இப்போ விஜய் வந்து 50 கோடி 100 கோடி கொடுக்குறேன்னு மனைவிக்கு, நான் வழக்கறிஞருக்கு 20 கோடி 20%. வழக்கறிஞர் இன்னும் யோசிப்பார், ஒரு 200 கோடி ஆக்கணும்னா நமக்கு 40 கோடி கிடைக்கும். அப்போ எதிர் வக்கீல்கிட்ட அவர் பேசுவார். யார்கிட்ட, விஜய் வக்கீல். ஏப்பா 100 வாங்கி கொடுக்குற, 200 வாங்கி கொடு, அதில் வர்றதுல நான் உனக்கு 10 கோடி எனக்கு 10 கோடி அப்படின்னு ஒன்று. அவர் விஜய்க்கு போகிற வழக்கறிஞர் அதுக்கேற்ற மாதிரி விஜய்கிட்ட பேசுவார். சார் அவங்க ரொம்ப டைட்டாக இருக்காங்க சார், ரொம்ப ஒத்துக்கிறாத மாதிரி இருக்காங்க, நம்ம கொஞ்சம் மேலே ஏறி போனோம்னா பேசிடலாம். இவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க, புருஷன் முன்னாடி பேச மாட்டாங்க. புருஷ வழக்கறிஞரும் இவங்க வழக்கறிஞரும் ரொம்ப நெருக்கமாகிடுவாங்க வழக்கில். 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நிறைய வரும். இது மாதிரி பல விஷயங்கள் போகும். அதனால தான் நான் ஜீவனாம்சம் விவாகரத்துக்கு போனாலே அவர்களுக்கு கிடைக்கும் ஜீவனாம்சத்தில் நாங்கள் பங்கே வாங்க மாட்டோம். அது வந்து கர்சு மணி. அந்த பெண்ணு வாழ்க்கையை இழந்துட்டு தனக்கு ஒரு பணம் வாங்குறா, அதில் போய் 10%, 20% நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டியது தான். நாங்கள் ஃபீஸாக தான் வாங்குவோம். ஆனால் நிறைய பேர் பெர்சன்டேஜாக வாங்குவாங்க. இதில் பெர்சன்டேஜ் கதை போச்சுன்னா இது எங்கேயோ போய் நிற்கும். ரைட்டா? அதனால இது மேலிடத்து பஞ்சாயத்துனா அதை விட எல்லாம் கோடியில் போகும்ல. வழக்கறிஞர்களும் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. மனைவி வழக்கறிஞர் கோடீஸ்வரன், கணவன் வழக்கறிஞர் கோடீஸ்வரன் ஒரு இதில். அதனால இதில் ஜாக்பாட்டுன்னு சொல்லுவாங்க இதை. அதனால இது வச்சுக்கிட்டு நிறைய பேரங்கள் நடக்கும், நிறைய இதெல்லாம் நடக்கும். அதனால இது வந்து 2 ஸ்டார் டிவோர்ஸ். இது நாட் ஓன்லி ஸ்டார் டிவோர்ஸ்ன்னு இல்லை, இதில் வந்து ஜாக்பாட் டிவோர்ஸ். பிரபலங்களுக்கு இடையே உள்ள வழக்கு இது மட்டும் இல்லை, லாட்ரி யோகம் உள்ள ஒரு வழக்கு. அதனால் இது சாதாரணமாக சீக்கிரம் முடிகிறதுக்கு வழக்கறிஞர்களும் விட மாட்டாங்க. இவங்களும் ஒருத்தரோட ஒத்து போக டைம் ஆகும். 6 வருஷம் 7 வருஷம் தான். அதனால 2 பேரும் மனசில் ஒத்து வந்து வழக்கறிஞர்களே இல்லாமல் உங்களுக்குள்ள பேசி, உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே பேசி மியூச்சுவல் கன்சென்ட்னு போட்டு ஒரே நாளில் டிவோர்ஸை வாங்கிட்டு போகிறது 2 பேர்த்துக்குமே நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். சார், அற்புதமான கருத்துக்களை இளையபாரோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.